ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து மைன்கிராஃப்டில் ஒரு சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவும் சாதா சர்வர் இல்லைங்க, டோனட் எஸ்எம்பி, அதாவது டாக்டர் டோனட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்எம்பியில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் விளையாண்டுருந்தேன், ஒரு பேசிக் டூல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இப்போலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோஸை. ஓகே, ஆக்சுவலி யாருக்காச்சும் டாக்டர் டோனட்டோட எஸ்எம்பியோட ஐபி அட்ரஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தரேன். எவன்டா அது இப்போ ரெண்டா நான் ஸ்பானே ஆனேன். சைடில் எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேட்டு எல்லாரும் அப்படி சேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஸ்பீடாக ஒருத்தவங்களும். சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆடு எடுத்துப்போம். 3 ஆடு கிடச்சிட்டுனா ஒரு பெட்டு கிடச்சிடும். அந்த பெட்டை வச்சுட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். டே அந்த ஜாம்பியெட்லாம் இன்னும் வருதான்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம வாங்க, நம்ம போயிட்டு கொஞ்சோண்டு போயிட்டு உட்டு எடுத்துருப்போம். சரி, இதெல்லாம் இவ்வளோ சேட்டு வந்துட்டே இருக்குது, இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா? இரு இங்கே எவனோ இருக்கான், எவனோ பேஸ் வச்சுருக்கான். கன்ஃபார்ம் எனக்கு தெரியும்டா, நல்லா தெரியும் எனக்கு இது இங்கே பேஸ் இருக்குன்னு. ஓகே, ஆமாடா. ஓகே, யூ நமக்குன்னே ஒரு கேவை செஞ்சு வச்சுருக்காங்க. கேவ் இல்லை, இது ருபீன். ஆஹா, செத்துடக்கூடாது. என்னோட கோஆர்டினேட்ஸுமே தெரில, என்னோடய ஹெல்த் பாருமே தெரியவே இல்லை. ஸோ எப்படி சர்வை பண்ண போகிறேங்கிறதே தெரில. என்ன அது? இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு செய்யலாம். உட்டு, ஐயோ உட்டு இல்லைடா. ஓகே, பகலே ஆயிடுச்சு போல. வாங்க போகலாம். பேஸுக்கு தான் நம்ம ஹண்ட் பண்ண போகிறோம். எவனாச்சும் பேஸ் வச்சுருக்கானான்னு. ஓகே, ஒரு டார்ச்சு, கோலு, இதெல்லாம் உட்டா? உட்டு தான். 3 உட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் தலை. ஓகே, ஒரு பெட்டு செஞ்சாச்சு. ஃபர்னஸில் ஏதாச்சும் வச்சுருக்கானா? ஸோ நான் ஃபஸ்ட்டு டேவே ஒரு பேஸை கண்டுபிடிச்சிருக்கேன். கோல்லாம் இருக்குது, நிறையா கோல் இருக்குது, சூப்பர் தான். இது ஆக்சுவலி ஃபேக் டோனட் எஸ்எம்பிலாம் கிடையாது, ரியல் தான். நீங்கள் என்ன வந்து விளாண்டு பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் ஐபி அட்ரஸ் வேணால் நான் தரேன். மேலேயும் கேவ் போக்குறோம். இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு என்கிட்ட அயன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 அயன் இருக்குது. போயிட்டு ஒரு என்ன பண்ணலாம், ஷீல்டு பண்ணலாமா இல்லாட்டி பிக்கேக்ஸ் பண்ணலாமா? சரி, அது ஸ்மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வேறு ஏதாச்சும் பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே இப்படிப்பட்ட ஒரு பேஸை கண்டுபிடிச்சிருக்கேன். ஒப்ஜிலியன்லாம் மைண்ட் பண்ண முடியாது, ஸ்டோன் பிக்கேக்ஸ் வச்சு நம்ம. ஓகே, வேறு என்னென்ன இருக்குது இந்த பேஸில்? ஏன் காற்றுல இது இலை மரமாடா, ஜங்க் லோட் ஆகாமல் இருந்தது.
ஏன் எனக்கு 2 டிஸ்டன்ஸ் எதுவுமே காட்டல? நம்மளோட புது ஸ்கின்னு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அது நல்லா இருக்கும் அந்த புது ஸ்கின்னு நம்மளோடது. சங்க் டிஸ்டன்ஸ் 2 டிஸ்டன்ஸு 22 சங்க்கு. வேறு ஏன் வரல? கேம் லோட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேர் சர்வரில் இருக்காங்கல்ல. ஸ்மெல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் கோல் வச்சேனா இல்லையா? வச்சுன்னு தான் நினைக்கிறேன். கேம் ஆனால் ரொம்ப லேக் ஆகுதா. மேலெலாம் எவனாச்சும் இருப்பானான்னு பார்ப்போம். அதாவது இந்த மாதிரி ஒரு அயன்லாம் கிடச்சா நல்லா தான் இருக்கும். போயிட்டு அயன் பிக் செஞ்சுருவோம். ஓகே, பேசிக்கலாம். இந்த பேஸ்லலாம் அவ்வளோலாம் எதுவும் இல்லை. வாங்கி அந்த பேஸை விட்டு போகலாம் நம்ம. இப்போ எங்கே போகிறதுன்னே தெரியல. மைனிங் போகலாமா இல்லாட்டி கோலெல்லாம் விற்க முடியுமா? வெயிட் பண்ணுங்க. சரி, இதுல இருக்கு ஸ்லாஷ் செல். வச்சுட்டேன். ஓகே, காசு கிடச்சிருமா? ஹேய், $200 கிடைச்சி. கோல் தான்ட்டு அதிகமாக செலவாகுது. அப்போனா இருங்க, பேஸில் இன்னும் நான் நிறையா கோல் பார்த்தேன். அந்த கோல்ஸ்லாம் நான் போய் இப்போ எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. எனக்கு இப்போ தான்டா தெரியும் கோலை விற்க முடியும்னு. ஓகே, சீக்கிரம் ஓடி போடாதே. ஆனால் நல்லா தான் இருக்குது இவன் பேஸ் ஓரளவுக்கு. அங்கே மேலே இருக்கு. ஓகே, கோலை வச்சே நான் பணக்காரனா மாறிடுவோம் போல. 8 கோல் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொரு இடத்துல நான் கோல் பார்த்தேன். இதோ இங்கே தான். எவன் இந்த பேஸை கட்டினான்னு தெரில. பாவம், அவன் பேஸ் இப்படி உடச்சிக்கிட்டு இருக்கான். நான் ஓகே, ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம டைமண்ட்ஸ்லாம் என்ன கேவு அவ்வளவுதான். நான் டைமண்ட்ஸ் பிடிக்கலாம் சொன்னால் கண்டே பிடிச்சிட்டோம் போல. இன்னும் கொஞ்சோண்டு கேவு இதோ மேலெலாம் இருக்குது, அதை கவனிக்கவே இல்லை பாருங்க. ஒரு கோல் கீழே வந்துச்சுடா.
ஆனாலும் அதையும் எடுத்துட்டேன். அடுத்ததாக வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கா? சரி, இல்லை, இந்த இடத்துல ஒரு இது நம்ம பார்த்தோம்ல, ஒரு கேவ் மாதிரி. இதோ வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இதுதான் அந்த ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளோ இருட்டாக இருக்கு. டே க்ரீப்பர்ரா. வாய்டா க்ரீப்பரு. வாங்க, இந்த பேஸை விட்டு நம்ம ஃபஸ்ட்டு வெளில போகணும். போயிட்டாச்சு. வெளியில் எங்கேயாச்சும் கூழ் கிடைக்குதா? மேலே போய் பார்ப்போம். ஆஹா, ஏன்னா இங்கேருந்து இங்கே போக முடியல. நான் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணிட்டே போயிடுவேன்டா மேலே. சரி வாங்க. எத்தனை கோல்? 39 கோல். யாப்பா, பணக்காரன் தான்டா நான். மழை பெய்யுது டேய். இப்போன்னு பார்த்தாடா மழை பெய்யணும். இங்கேயும் கிராஃப்டிங் டேபிள்லாம் இருக்குது. சூப்பரு. அதனால அவன் கீழே இருந்தவன் தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதோ கோல் பார்த்துட்டேன். கோல் தேடி தேடி அலையிறான் கோலுக்காக. இங்கே அயனே இருக்குடா. சூப்பர்ரா. இன்று மனு இருக்காண்டா. பார்க்கவே கூடாது நம்ம. இந்த அயன்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அயன் வச்சு ஒரு ஷீல்டு ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். ஷீல்டு பண்ணதுக்கப்புறம் வேறு என்னத்துக்கு தேவைப்படும்? 2 அயன் நான் மைண்ட் பண்ணேன். ஒரு அயன் ஷீல்டுக்கு யூஸ் ஆகிக்கும். பாக்கி இருக்கிற அயன் கீழே விழுந்துட்டு இருக்கு எல்லாம். $46 கோல். டே வாங்கடா, முடிஞ்சா நான் தான்டா கோடீஸ்வரன் இந்த சர்வர்லே. ஓகே, இங்கே ஏதாச்சும் கோல் இருக்கா? கோல் தேடுறப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. தேடாதப்பெல்லாம் அவ்வளோ கிடைக்கும்டா. ஐயோ, அங்கே ஸ்கெல்டன் க்ரீப்பர்லாம் இருக்காங்க. ஸோ அந்த சைடு நம்ம போவோன்னா அங்கே அவங்களுக்கு ஐலாண்ட் தெரியுது. அது அந்த இடத்துக்கிட்ட, அந்த ஐலாண்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு சேஃபாக இருக்க போகிறோம். இப்போதைக்கு அந்த ஐலாண்டில் இருக்க போகிறோம். இந்த இது வேறு மைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. தேவைப்படும். நைட் ஆயிடுச்சு. எழுந்திருக்க மாட்டான். எழுந்துடுறா. இது சர்வரில் நிறையா பேர் தூங்கினாதான். அவனாச்சும் தூங்குங்கடா, இருங்கடா. லீவ்.
ரீஸ்பான் பாயிண்ட் வச்சுட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட். ஓகே. ஏன் வாய் இப்படி கொள்ளட்டுன்னு தெரில எனக்கு. ஆஹா, ஸ்டோன் இல்லைடா. எங்கடா போச்சு என் கிராஃப்டிங் டேபிள்? விடுங்க, ஒன்று புதுசு செஞ்சுப்போம். நம்மளுக்கு என்ன கிராஃப்டிங் டேபிளுக்கு என்ன பஞ்சமா? ஆனால் இப்போது ஷீல்டு பண்ணுறதுக்கு அயன் தேவை. ஆனால் இந்த அயன் ஓரை எப்படி ஸ்மெல்ட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல எனக்கு. அவனாச்சு வாங்க, இதுவாச்சும் மெயின் பண்ணலாம். போயிட்டு ஸ்டோனு 8 ஸ்டோன் இருந்தால் போதும். 6 7 8 கற்றுட்டு வாங்க போகலாம். ஓகே, இப்போ இதை வச்சுட்டு இங்கொன்று பர்னஸு ரெடி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஷீல்டு செஞ்சுட்டா போதும். அப்பாடா, இப்போ ஷீல்டு நான் செஞ்சுருவோம்டா. டே ஸ்கெல்டனு எங்கேன்றா சுடுதா? அப்பாடா, செத்துட்டோம்டா. டக்குன்னு ஷீல்டை செய்யணும்டா, வாடா. ஓகே, அப்பாடா. இனிமேட்டு எவனா இருந்தாலும் பயம் இல்லைடா. போன் என்னால் விற்க முடியுமா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது 500 பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக நம்மளோட 2 போனை இருக்கு. ஐயோ, எங்கடா பார்த்தேன் போனு? பறந்து போயிடுச்சுதா. வந்துட்டான் இதெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? என்னையே தொந்தரவு பண்ணுறீங்க. கேட்கட்டும், ஆனால் எப்போதான் விடிஞ்சு போகணும்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு ஷெல்டர் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன். இருங்களா, இது ஓகேடா. இப்போதைக்கு நாலேருந்து எவனும் வந்து அடிச்சிடக்கூடாது. ஹை காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷெல்டரில் இருக்கோம். ஆனால் கண்ணு தரல. ஓகே, இப்போ என்னமோ பண்ண வந்துட்டேன். செல்லு பண்ணிட்டு 2 இது அப்படின்னா இருங்க. நம்மளால் ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் செல் பண்ண முடியுமா? ஒரு ஸ்டோன் நம்மளால் எவ்வளோ டாலருக்கு செல் பண்ண முடியும்னு பார்ப்போம். நம்மளால் ஒரு ஸ்டோனை எவ்வளோக்கு செல் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்டோன் வந்து $10 செல் பண்ண முடியுமா திடீர்னு பார்த்தா? அவ்வளோதான், நான் ஸ்டோன் மைனிங்க்கு போயிடுவேன். ஏன்னா டைமண்ட் மைன் பண்ணுவாங்க, நான் மட்டும் ஸ்டோனு பண்ணிட்டு இருப்பேன்.
ஒரு ஸ்டோன் 3 சூப்பர். நம்ம அந்த ஒரே ஒரு டார்ச்சர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த ஸ்டோனை மைண்ட் பண்ணும் போது. அப்பாடா சூப்பராண்டா கண்ணே தெரியுது பாரு. இந்த பிக்ஆக்ஸ் முடிய நான் ஸ்டோனையே மைண்ட் பண்ணுறேன் பாரு. ஒரு ஸ்டாக் ஸ்டோன் எடுத்தா அவ்வளவுதான். காப்பர் எதுக்கும் யூஸ் ஆகாது. நான் எந்த லெவலில் இருக்கேன்? 66 லெவலில் இருக்கேனா? அப்பாடா ஸ்டோன் வேட்டை தொடரும். ஒரே ஒரு மைண்ட் எதுக்கு 2 ஸ்டாக்காக எடுத்துப்போம் ஸ்டோனை. ஓகே நம்ம 2 ஸ்டாக் எடுத்துட்டா போதும். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு டோட்டம் ஒன்று வாங்கிப்போம் சாகாமல் இருக்கிறதுக்கு. ஆஹா இங்கெல்லாம் லைட் வர மாட்டேங்குதே. சரி விடு. அயன் பிக்கெக்ஸ் உடைய போகுது ஸ்டோனில் மைண்ட் பண்ண. இதெல்லாம் இது கிடையாது, ஆண்டசைட்ரா இது. ஆஹா எங்கே போச்சு என் டார்ச்சு? ரெண்டு ஸ்டாக் கிடைச்சா போதும். எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிருக்கு, அது தேவையில்ல. சும்மா தோணும் அதையும் செல் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே. ஆஹா ஸ்லாஷ் செல். யோப்பா சாரி. இப்போ நம்ம போயிட்டு ஷாப்புக்கு போய் பார்ப்போம் என்னென்ன நம்மளால வாங்க முடியும்னு. கியர் டோட்டம் எவ்வளோ? 1.5K. க்ளோ ஸ்டோன் அதெல்லாம் எதுக்கா? $100. இது 350. இது 1000. பாட்டில் ஆஃப் என்சான்மெண்ட்டு, கிஃப்ட் ஆரோ, ஸ்லோ ஃபாலிங். 30 செகண்ட் தான். இதெல்லாம் எவன் வாங்குவான்? ஷார்ட்ஸு என்ன ஷார்ட் இது? ஓகே அப்போனா இதெல்லாம் இப்போதைக்கு வாங்க முடியாது. எண்டோப்பிள் 75 தானா? அப்போனா அதுக்கு எத்தனை ஒரு 10 வாங்கிக்கிட்டா? இல்லை ஆட் 1. ஓகே இப்போதைக்கு நம்ம எண்டோப்பிள் வாங்கிக்கிட்டோம். காசு கரைஞ்சிடுச்சு. வாங்க போகலாம். ஏன் எண்டோப்பிள் வாங்கினோன்னா அது ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால அதை நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ ஆனால் காசு நிறையா செலவு பண்ணிட்டேன். ஓகே வாங்க, இதுதான் வாங்கினேன். ஹெல்த்து கம்மியாகும், அதை வேறு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சேட்டு சும்மாவே பண்ணுறாங்க, எவ்வளோதான் இது பண்ணுறாங்க. வேறு எவன் பேர் சேர்த்து கண்டுபிடிப்போமான்னு பார்ப்பான் எல்லாத்துக்கு. ஓகே இது என்னதுன்னு யாராச்சும் தெளிவாக. இங்கே சண்டை நடந்திருக்கு போல்.
அதுவாக தான் இருக்கும். எங்கேயும் வச்சு பட் இது ஒரு பாத்வேவா லீடிங் டு கோல். பாத்வே லீடிங் டு கோல். வாங்க போயிட்டு கோல் மைன் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஒரே ஒரு இல்லை இருக்குது. ஓயோப்பா ஒரு கோல் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நிறையாவே இருக்குது. எதுக்கு ப்ரோ தேவையில்லாமல் எண்டர்பிள் வாங்கினீங்கன்னா வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சோம்பேறிங்க இங்கேருந்து இங்கே போகிறது கூட. எனக்கு தெரிஞ்சு என்னோடய பம்கிங் தியரியை பற்றி பார்ப்போமா. இந்த சைடு இது இருக்குது அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சைடு பம்கின் இருந்துச்சுன்னா இது என்ன டைரெக்ஷன்? நார்த் வெஸ்ட்டு. நம்ம இருக்கிறது நார்த் வெஸ்ட்டு சைடு. சும்மா ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து பார்ப்போம் ஏதாச்சும் தெரியுதானே. தெரியல, சூப்பராக தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் என் பம்கின் தியரி எனக்கு கை விடாது. வாய்ப்பே இல்லை எனக்கு கை விட்றதுக்குலாம். ஓகே வாங்க இங்கே எங்கேயோ சுற்றி முற்றி தேடுவோம். மோஸ்ட்லி பிளெயின்ஸ் பயமில் தான் வில்லேஜ் ஸ்பான் ஆகும். அது பம்கின் தியரி நான் சொல்கிற பம்கின் தியரி பிளெயின்ஸ் பயமில் தான் வரும். ஸோ அந்த சைட் தான் பிளெயின்ஸ் பயமில் நினைக்கிறேன். என்னடா இது? என்ன நேராக போய் கேவில் தான் நான் ஸ்பான் ஆகுமாடா? ஒரு நல்ல ஸ்பானே இல்லையாடா எனக்கு. ஓகே அப்படின்னா அது அந்த சைடு தான் வரும். இந்த சைடு போல தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே அருமை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்ஜிலியன் இருக்குது. இங்கே ட்ராவல் பண்ணிப்போம். ஐயோ தண்ணியில் போய் விழுந்துருக்கேன். சரி வாங்க இங்கேருந்து நம்ம ரெண்டர் டிஸ்டன்ஸ் ஏறவே இல்லை. எனக்கு ஏனே தெரிய மாட்டேங்குது. ரெண்டர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்பவே லோவாக இருக்குது. போய்ட்டு எனக்கு ரெண்டர் டிஸ்டன்ஸ் ஏற்றிட்டு வரேன். கேம் வேறு பாஸ் ஆகாது. ஓகே பிரச்சனை இல்லை அது ஒன்றும். இது வந்து 5 சங்க்ஸ்லேருந்து ரெக்கமெண்டட் எவ்வளோ 12 சங்க்ஸு 12 சங்க்ஸில் இருக்கும். எனக்கு வந்து கேம் லேகால தான் அது வரலன்னு நினைக்கிறேன். ஏன்டா இவ்வளோ ஃபாகாக இருக்குது? அது எனக்கு அந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த சைடு வில்லேஜஸ் போனாருக்கு கொஞ்சம் நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இந்த செஸ்ட் ஓகே. இதை நம்ம எதுக்கும் மைண்ட் பண்ணி வச்சுப்போம். மைண்ட் பண்ண முடியுமா? ஒப்ஜிலியன் கிடச்சிருக்கு. 8 ஒப்ஜிலியன் கிடச்சிருக்கணும். ஓகே சூப்பர். 8 ஒப்ஜிலியன் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு 3 வந்து காற்றுல மதந்துக்கிட்டு இருக்குது. சூப்பர். இந்த பாத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனால் அயன் கிடைக்கும். வாங்க போய்ட்டு அந்த அயன் எடுத்துப்போம். ஓகே இந்த இதுதானா? ஓகே எங்கடா அயன் பார்த்தேன். அதோ இங்கே இருக்குது. ஓகே வாங்க.
பிளாக் போயிடுச்சு எனக்கு. வாண்டர்ஃபுல், சூப்பர். 3 அயன் கிடச்சிருக்கு. டேய் என்னடா இது? மேலே போயிட்டு பார்ப்போம். என் ஹெல்த்தை நான் பார்க்கவே இல்லைடா. வாய்ப்பே இல்லை. யாரா இவ்வளோ பெரிய டவரை தேவையே இல்லாமல் கட்டி வச்சிருப்பா? அப்படின்னா சம்திங் இஸ் ஹியர். அந்த சம்திங் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறேன்டாண்ணா. ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கிறேன்டாண்ணா. ஓகே, அந்த சைடு தூக்கி போடுவோம். ஓ, எங்கே போச்சுன்னு தெரில. ஓ ஓகே, அந்த மவுண்டனுக்கு போய் பார்ப்போம். ஐயோ ஐயோ, இல்லைடா இங்கே. நல்லதுக்கு. என்ன மேலே என்னமோ இருக்கு. அது என்னது? எண்டர் போர்ட்டல். சூப்பர். ஒரே ஒன்று தான்டா இருக்குது. ஒரே எண்டர் போர்ட்டல் தான் இருக்குது. அந்த ஒரு எண்டர் போர்ட்டலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த எண்டர் போர்ட்டல் உள்ள போகிறோம். நம்ம சூப்பராக நம்ம தெரிக்க விட்றோம். ஓகே, எங்கே போச்சு எண்டர் போர்ட்டலு? டேய், எண்டர் போர்ட்டலு இன்னும் மேலே இருக்காடா அது? ஐயோ, நிறையா பிளாக்ஸ் தேவைப்படும்டா அது அங்கே போகிறதுக்கு. ஓகே, ஓரளவுக்கு மேலே வந்துட்டோம். இதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே போகணுமாடா? டேய் அவ்வளோதான்டா, என்கிட்ட பிளாக்ஸே இருக்கு. செத்துடா. ஐயோ, ஏன்டா இப்படி நடக்குது எனக்கு மட்டும்? சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அது முடியும் அடுத்த வெயிட் பண்ணு. என்னோட இதுனால இது எல்லாம் கோல்டன் லெக்கிங்ஸ் போடுறோம். I'm the goat. பர்ற மேலே போவேன்டா. எங்கடா காணோம்? ஓகே, பாய். அதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். டாட்டா, பை பாய். ஓ இருங்க, ஐபி அட்ரஸ் நான் காட்டுறதா சொல்லியிருந்தேன்ல, அதையே மறந்துட்டேன் பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஐபி அட்ரஸ் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஷோ அட்ரஸ், ஐபி அட்ரஸ் என்னதுன்னா donut smp.net. இதுதான் ஐபி அட்ரஸ். ஸோ டாட்டா, பை பாய்.